இவ்வளோ நேரம் போகவே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் 4-5 years ஆஃப் my first film, இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு, and with an amazing team, so I couldn't be more grateful for that. First of all, thank you எல்லாருமே வந்ததுக்கு, and everybody here. உங்களோட விஷஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் everybody present here, thank you so much S.J. Surya sir for being here, thank you Selvaraghavan sir for being here, Arun sir, Sharanya ma'am, G.V. Prakash sir, thank you. And I think the one and only reason நான் இந்த படத்தில் வர்றதுக்கு is probably Dhanush sir. அவங்க என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க, which is why he probably called me. ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல. எனக்கு தனுஷ் சாரா என்னையா கூப்பிடுறாங்க ஃபார் வை, அண்ட் அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன்றது ரியல் ப்ராபப்ளி. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்து எல்லா இன்டர்வியூலேயும் எல்லாரும் கேட்பாங்க, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் கூட ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஆசை, அந்த மாதிரி. அண்ட் ஐ யூஸ் டு ரிமெம்பர் சேயிங் எல்லா இன்டர்வியூலேயும் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணணும், நான் உங்களோட பெரிய ஃபேன், அந்த மாதிரி. ஸோ when it happened, I was literally in shock, because நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது after all these years has come trueன்றது எனக்கு எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆச்சு for the first time. And it was a wonderful experience working in the film. எனக்கு first movie தமிழில் I couldn't have asked for a better opportunity. Dhanush sir directorial, G.V. Prakash sir music. I don't know what better I can ask for. So ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட ஜேர்னி இந்த மூவியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. எனக்கு இங்கே இருக்கிற காஸ்ட் கூட நிறையா காம்பினேஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி. பவிஷ் கூட தான் என்னோட most of my scenes are with Pavish. I'm sure the entire cast has done a fabulous job in the film. But Pavish, I have to say thank you for being a sweetheart that you are. I had a wonderful time working with you. And am I missing anybody? Leon, thank you so much. So that's it, I think. Shreyas, thank you for making that call. Like everyone saying, உங்களோட லைஃப் சேஞ்சிங் கால்க்காக thank you. That's about it. Thank you everyone for being here. Yeah. Thank you. 96002. Waiting for the call. Please save my number, bro. ஃபுல்லாக அது என்ன சொல்லுவாங்க, ஸ்பேம் கால்ஸ் தான் வருது. இன்சூரன்ஸ் வேணுமா, லோன் வேணுமா, ஸ்ரேயஸ் காலிங்னு வரணும். எனக்கு கொஞ்சம் நாள் அதை பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே, ரைட். அடுத்தபடியாக வர போகிறவங்க சின்ன வயசுல குட்டியாக இருக்கும் போதே பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், இவங்க நம்ம வீட்டில் சொந்தக்கார ஒரு பார்த்துருக்கேன், வந்துட்டு சொல்லுவார், அதுக்குள்ளே வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. முந்தானத்தை அவங்க பாட்டு பார்த்துருந்தோம், ஆனால் பார்த்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லலாம், கால் ஷீட் இல்லை அப்புறம் வர சொல்லுன்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கர பிஸியாக பாய்ஸ் ஃபேன்ஸ் தான். ஆமாம், சூப்பராக அழகாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. நல்ல கைத்தல்ல வெல்கம் அனிகா சுரேந்திரன். எல்லாருக்கும் வணக்கம். பாய்ஸ் ஃபேன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு பெரிய தேங்க்யூ. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அன்பிலீவபிள், அண்ட் ஐ வில் நெவர் forget certain lessons that in life that he's taught me. பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான். எனக்கு Pavish, thank you for being the best pair I could possibly ask for my debut in Tamil. Venki, Ramya, Priya, Siddharth, Matthew, Sharanya ma'am, Sharath sir, thank you for being so supportive. Kapram, the team behind the scenes, DOP, producer, Kavya ma'am, Shreyas sir, Ashwat sir,
Yeah, all the ADs, ACs, production team, units, managers, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ், ப்ளஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்லி எனக்கு அம்மா கூட தேங்க் பண்ணும். அவங்க இல்லைன்னா இது எதுவும் it wouldn't have happened. So big thank you to my mom. She's been my backbone since day one. And last but not least, இவ்வளோ வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. So thank you so much. 21st படம் வரப்போகிறது, எல்லாரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் and enjoy பண்ணுங்கள். Thank you. இதுதான் நம்ம பசங்கிட்ட பிரச்சனை. பேர் சொல்லாம லவ் யூன்றது அப்புறம் யார் சொன்னாங்களே தெரியாம கடைசி வரைக்கும் சிங்கிளா இருக்குது. சூப்பர் டார்லிங். இதே தனியாக இருட்டில் கத்தினே இருப்போம், நம்ம வாழ்க்கை இதே மாதிரி பிரைட்டா இருக்கும். படத்துல வர மாதிரி லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்கேன் மச்சான். நாங்களாம் லவ் ஃபெயிலியர் நடுவுலயே மாட்டிப்போம், அந்த மாதிரி பேசினாங்க. ஓகே, ஸோ அடுத்தபடியாக வந்து இவருமே நம்ம தனுஷ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ நிறைய பேருக்கு சொல்றப்போ இது என்னோட முதல் மேடை, முதல் படம் அப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கண்டிப்பா மறக்காம மிஸ் பண்ணாம சொல்ல நினைப்போம். அத்தனை பேரும் என்னோட பேரை ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணாங்க. நான் அவ்வளோ சூப்பரா இதுக்கு முன்னாடி வந்து அந்த லெஜன்ஸா இருக்கட்டும், அவங்களும் படம் பார்த்திருக்கேன், நான் ரசிச்சேன் அவங்கள அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த டெடிகேஷனுக்கு பெரிய நன்றி. அண்ட் பர்சனலாக அவர் ஒரு தடவை நான் மீட் பண்ண ஒரு ஸ்டுடியோலாம் மீட் பண்றப்போ அவ்வளோ ஸ்வீட்டா பேசக்கூடியவர், எல்லாரையும் அவ்வளோ அழகா அன்பா பார்த்துக்கூடியவர், பார்க்கறதுக்குமே ரொம்ப கியூட்டா ஹேண்ட்ஸமா இருக்காரு. எஸ்பெஷலி அவரோட இந்த ஐப்ரோல அந்த கட் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. ஆமா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தர் நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்த அந்த ஒரு நபரை அழைப்பதற்கான நேரம் இது. பவிஷ் நாராயண் அவர்களை மேடைக்கு இருக்கிறோம். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். உள்ளே வரும்போது பெருசாக நர்வஸாலாம் இல்லை, ஆனால் இவ்வளோ பேர் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் எல்லோரும் அவங்க டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து இந்த படம் ஃபுல்லாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஸ்ரேயசன் தான். ஸோ அவர் வந்து அவரும் எனக்கு அந்த கால் தான். நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி சார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் கேஷுவலாக போனேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. என்னால் ஆஃபீஸ்க்குள்ளே போட மாட்டாங்க, நான் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னு நான் போனேன். பார்த்தா அப்போ சார் கூப்பிட்டு சொன்னதுப்பா நிலவுக்கு என் மேலும் படத்தில் வந்து நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு. எனக்கு வந்து காலும் ஓடல கையும் ஓடல, அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த கால் பேசுகிறேன், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவ்யா மேம்க்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரெய்லர் பார்த்தேன், அது நான் தான் நம்பவே முடியல, என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காவ்யா மேம், யூ பீன் அ பிக் சப்போர்ட் மீ த்ரூ திஸ் ஃபிலிம். அண்ட் அடுத்து அஸ்வத்தானாக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் கேமரா முன்னாடி இல்லைனா அஸ்வத்தானா கூட தான் இருப்பேன். ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் என்ன நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த ஃபர்ஸ்ட் அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்ன போயிடுவார். ஸோ தேங்க்யூ அஸ்வத்தானா. தென் அடுத்து வந்து என்னோட காஸ்ட்டுன்னு சொல்கிறத தாண்டிலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் தேங்க்யூ சாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம் அண்ட் வெரி ஹாப்பி தட் we're all part of this very big project. And நெக்ஸ்ட் வந்து ரிட்டோ சார், இந்த படத்தோட கேமராமேன். ஸோ வந்து நான் ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் வேறு இடத்துல முடிப்பேன். அது பொசிஷனே இருக்காது, அது ஒரு பொசிஷனாகவே இருக்காது. பட் நான் அதுக்கேற்ற மாதிரி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு நிறைய வாட்டி காப்பாற்றி விட்டுருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி சார், அவர் பாட்டு நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ சார் உங்கள் மியூசிக்கில் டெபியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸிங் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் ஸோ அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் பிரசன்னா சார் இருக்காரு. ஸோ அவர் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் கடைசியாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அந்த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் சார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், அது ரெண்டே கிடையாது. ஸோ ஆனால் வந்து என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். அண்ட் எப்படி வந்து நான் அவர் எனக்கு பண்ணதுக்கெலாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தை பார்த்தாலும் நான் அவர் படுத்தின பாட்டுக்கெலாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பார்த்தாரு. ஸோ ஆனால் ஐ கேன் ஒன்லி ஆஸ்க் சாரி சார். வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார். நீங்கள்
நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தெரியல. பட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார். ஐ கீப் ஒர்க்கிங் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் 21st February படம் வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எழுதி வச்சுருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நர்வஸாகவும் இருக்குது. அதான் தப்பாக பேசிக்கிட்டு நான் நினச்சிருக்கேன். நான் இப்படிலாம் பேசுவேன், கொஞ்சம் வைலண்ட்டாக தான் பேசுவேன். பட் இங்கே கொஞ்சம் பழமையாக பேசுகிறேன். டைம் எடுத்து இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் பேர் வெங்கடேஷ். இது வந்து என் முதல் மேடைன்றதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சில முக்கியமான ஆட்கள்கிட்ட நான் தேங்க்ஸ் பண்ணுவேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எஸ்ஏ சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ராயன் டைம்லலாம் நான் டயலாக், அது நம்மளோட வேலை, டயலாக் சொல்லுவேன். வங்கி சொல்லாதடா, சொல்லாத அப்படின்பாரு. அண்டு அவரே ஃபோன் அடிச்சு எனக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் ஓகே தான் நமக்கு அப்படிலாம் கேட்பாரு. இவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்து நம்மளை வந்து அப்படி இது பண்ணுவது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். சரண்யா மேம் தேங்க்யூ ஸோ மச். வந்து அருண் விஜய் சார் தேங்க்யூ சார். ஜிவி சார் தேங்க்யூ சார். தமிழ் சார், விக்னேஷ் சார், ராஜ்குமார் சார், சார் எல்லாருக்கும் லைனாக நன்றி. செல்வராகவன் சாருக்கு நான் இங்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நானே இல்லை, எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரோட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நடிக்கவும் வச்சார் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். விஜயலட்சுமி அம்மா, ஸ்ரீராஜா சார், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லுவோம். அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது சும்மாவே வந்து பொழுதுபோக்காகவே சொல்லுவாங்க, சினிமாவா எதுக்கு நீங்கள்லாம் அப்படின்னு சுற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி என்னை சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எங்கள் அப்பா. இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன எதாவது நடந்தால் கூட இருந்தாலும் அந்த காலேஜ் கொஞ்சம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் காலேஜ் முடிக்கலை. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப தான். செகண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அவங்களுக்கு தான் என்னை பற்றி ரொம்ப நிறைய தெரியும். அண்டு எதாவது தப்புன்னு சொல்லி கைட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் மோட்டிவேட்லாம் வேறு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என் கோஸ்டார்ஸ் பவிஷ், மேத்யூ, ராபியா, அனிகா, ரம்யா, சித்தார்த், பிரியா. இந்த ஃபுல் ப்ராசஸாகவே எனக்கு ஜாலியாக ஆக்குனதே இவங்க தான். எனக்கும் ரொம்ப நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப லைட் ஹார்ட்டடாகவே எனக்கு முடிஞ்சது இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரத் சார், சரண்யா மேம், நரேன் சாருக்கு நன்றி. அண்ட் பிரிட்டோ சார், இந்த மாதிரி ஒரு பாடி சூடாக என்னை ஏதோ பார்க்குற மாதிரி காமிச்சதுக்கு நன்றி. காவ்யா மேம் தொலைன்னு கொடுத்து எனக்கு ஒரு குண்டாக்கி காமிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாக்கி சார் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக, ஜாக்கி சாரும் பிரிட்டோ சாரால் தான் ஃபுல் படமே கலர்ஃபுல்லாக மாறி இருக்குது. அண்ட் பிரசன்னா சார், ஸ்ரேயஸ் சார், கபிலன் சார், அஸ்வத், ரமேஷ் சார், இவங்க எல்லாருக்குமே என்னோடய பெரிய நன்றி. இன்னொன்று சுப்பிரமணிய சிவானனுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா திருச்சி தம்பலம் டைம்லேருந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஜிவி சார், நீங்கள் எப்போயா நினச்சிருப்பீங்களா இந்த மூஞ்சிக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடணும்? எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா பாவம் சார், சாரி சார், பட் அதுக்காக காரணமான தனுஷ் சாருக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். பட் ஜிவி சார், தனுஷ் சார் காம்போவில் இருக்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். உண்மையிலே சொல்லுவேன் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். காரணமான தனுஷ் சார், நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். தனுஷ் சார்னால தான் நான் இங்கே நிற்கிறேன். அதில் எந்த விதமான மட்டும் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இவ்வளோ வருஷத்தில் எனக்கு கிடைச்சதே இல்லை. நான் 13 வயசில் நான் வந்து சைல்டு ஆக்டராக ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது லைஃப்பில் சினிமா தான் பண்ணணும்னு தெரியும், ஆனால் எப்படி ஏது அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை.
அப்படி இருக்கும்போது எனக்கு கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டான வழி காட்டினது தனுஷ் சார் தான். ஸோ தனுஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி, நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்டு இன்னொன்று ஏடியா ஃபஸ்ட்டு இருந்து எனக்கு வந்து அவர் டைரெக்ஷனில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்போ நான் லைட்டாக ஷாக்கு தான். இது கன்ஃபார்மாக நடந்திருக்காது, இவர் சும்மா சொல்கிறாரா இல்லை இப்போ பட் ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டி வந்துருச்சு. ஸோ இது எனக்கு தனுஷ் சார் டைரெக்ஷனில் நடிக்க வாய்ப்பு அவர் கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன், ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்டு எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவர், தெரிஞ்சோம் தெரியாமலும் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருப்பேன் அவர்கிட்டேருந்து. அவர் இருக்கிற ஸ்பேஸில் வந்து லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்சர்வ் பண்ணாலே நிறைய கற்றுக்க முடியும். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார், ஒரு 1000 தேங்க்ஸ். அண்ட் என்ன நடந்தாலும் நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் திருச்சிற்றம்பலம்லேருந்து ராயன் வரைக்குமே எனக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபுளான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. நிறைய இன்னும் சொல்லணும் அவரை பற்றி, பட் இப்போதைக்கு முடிச்சிடுறேன். பட் தேங்க்யூ சார் ஃபார் பீயிங் த பெஸ்ட் மென்டர் தட் ஐ குட் ஆஸ்க் ஃபார். அண்ட் எதாவது படுத்தியிருந்தால் முடிச்சிருங்க சார். அண்ட் டைரெக்ஷன் டீம் பாண்டியண்ணா, விக்கி, ஸ்வேதா, குரு, சூர்யா, விஷ்ணு, ஏசிஸ், யுவா ப்ரோ, ஆர்ட் அசிஸ்டன்ஸ், எடிட் அசிஸ்டன்ட் திருமலை, ப்ரொடக்ஷன் டீம், ஃபோட்டோ ஃப்ளட், மேனேஜர் அண்ணாஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இருக்க முடியாது. அண்ட் இது எல்லாத்துக்கும் நடந்ததுக்கு என் ஃப்ரெண்டு கென் ஒரு முக்கியமான காரணம். அவனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் டே. சிரிப்பான். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். பாரஸ்கா, ரியாஸ் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சங்கர் ப்ரோக்கி, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூங்க, தேங்க்யூ, சூப்பராக பேசுனீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவார்டு இருக்குது. ஆமாம், ஏன்னா அந்த பேச்சில் உண்மையும் நேர்மையும் இருக்குது. யதார்த்தமாக பேசுகிறேன்ல. ஆமாம், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பாரஸ் ஒருத்தர் அக்கா கூப்பிட்டு இப்போ தான் பார்க்குறேன். அவங்க தான் எல்லாரும் அக்கானுவாங்க. சூப்பர் டல்லிங், லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, ஸோ விஜய், அடுத்த ஆள் நீ தான் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டியா? உங்க பார்வை ஏதோ கோர்வையா ஏதோ சொன்னீங்க. ஓ, அப்போ நான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி இப்போ நான் ஏதாவது சொன்னா கூட பெருசாலாம் தப்பா இல்லை. ஏன் ஒரு சிலருக்கு கண்களே பேசும் அப்படின்வாங்க. அப்படி பேசக்கூடிய ஒருத்தவங்க அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அவங்க நடிப்பு பற்றி பேசினாங்க. போலீஸ் வந்து சில டைம் சொல்லுவாங்களா, எப்படி இந்த டிராஃபிக் ரூல்ஸ் போய் சொல்றதுன்னே தெரியலன்னுவாங்க. அந்த டைம்ல கூட இவங்க வீடியோஸை யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய மெசேஜ் டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பரான படம் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய, இந்த படத்திலும் சூப்பராக நடிச்சிருக்கக்கூடிய பிரியா பிரகாஷ் வாரியர் அவர்களை நல்ல கைத்தொடர்பு பேச அழைக்கிறோம்.